ஓம் நம சிவாய. அன்பே சிவம். அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது சுடல வைரவர் கூறிய ஒரு வெட்டு மந்திரம் தான் பார்க்க போறோம். சுடல வைரவர் என்றும் கூறுவார்கள், மயான வைரவர் என்றும் கூறுவார்கள். இப்போ வாங்க இந்த மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த மந்திரமானது சிவனுடைய அம்சமாகிய சுடல வைரவருக்குரிய ஒரு மந்திரம். இது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை பயன்படுத்தி நீங்க பல வேலைகள் செய்து கொள்ளலாம். சூன்யத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு நிவர்த்தி செய்யலாம். தடைகள் வெட்டுவதற்கும் இந்த மந்திரத்தை கொண்டு நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மந்திரத்தை கொண்டு நீங்கள் பயன்படுத்தும் போது சரியாக ஒரு குருவின் இருந்து ஆசு பெற்று மந்திர கல்வியை பயின்றவர்களாக இருக்க வேண்டும். வேறு யாரும் விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கொண்டு இதை பயன்படுத்தலாம் என்று நினைக்க வேண்டாம். இது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். இதோடு விளையாட்டுத்தனமாக பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குத்தான் இது கடைசியில் ஆபத்தாக வந்து முடியும். அதோடு மந்திரம் என்பது மிகவும் புனிதமானது. அதன் புனிதத்தன்மை கெடாத வகையில் நீங்கள் இதை உபயோகிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வாங்க மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் ஆடும் சுடலையில் பாடி நிற்கும் நிர்மாண வைரவா, அகோர வைரவா, வங்க பிரசண்டா, வாங்கு வாங்கு, இரத்தப்பெளி கொண்டு, அறையில் சாற்றிய கருப்பு செல்லடமும், மார்கிலிட்ட மண்டாரிலும்பும், கையில் பிடித்த கண்ட கோடாலியும், குஞ்சிச்சடையும், குலாபிய கொன்றை மாலையும், விளம்பரைத்தோடும், சடையில் அணிந்து வெங்காபாரமும், காலிலே இட்ட கிங்கினி சதங்கையுமாக நின்றாடிய சிவனே, அம்முகம் விட்டு இம்முகமாக வாவா, வந்து சுடலையில் திருநடம் ஆடிய சிவனே, சத்ரு சங்கார வைரவா, அங்க உங்க அகோர வைரவா, வங்க வங்க வடுக வைரவா, வரப்பிரசண்டா, என் சத்ராதி நெஞ்சை பிளந்து இரணக்குடலை வாங்கு வாங்கு, மயானோருத்ரா, என் சத்ராதியை பிடிபிடி, சூலத்தாலே குத்து குத்து, கண்டக்குடாலியாலே வெட்டு வெட்டு, பாசத்தாலே கட்டிய கட்டுக்களை அரைத்துடு வைரவா, வெட்டிய வெட்டுக்களை விரட்டியடி வைரவா, தம்பனங்களை தகர்த்துடு வைரவா, வாவா வந்து தகனமாரணம் பண்ணு பண்ணு, சாதா சிவனானை தாக்கு தாக்கு, குத்து குத்து, வெட்டு வெட்டு, உருட்டுருட்டு, புடிபுடி, எரியடி, நாசமாக கடிகடி, கலைக்கிடு கலைக்கிடு, என் சத்ராதியால் செய்யப்பட்ட அங்கம், பில்லி, சூனியம், மருந்து, மந்திரம், தம்பனம், மோகனம், ஆக்ரூசனம், பேதா வேதனங்களை அறுவரு, என்னை கட்டியவன் கண்ணை கடுகடு, காலை முறி, சர்வ கட்டுக்களையும் சர்வ பேய் பிசாசு பில்லி பன்னின சூனியங்களையும் அறுவரு அறுவட்டு போகவே சுவாகா. சரி, மந்திரத்தை பார்த்தாச்சு. இப்போ வாங்க இதை எப்படி உபயோகிக்கின்ற முறையை பற்றி பார்ப்போம். நீங்கள் இப்பொழுது ஒரு தடை வெட்ட போங்கிறீங்கன்னு சொன்னால் இந்த மந்திரத்தை கொண்டு எந்திரத்தை நிலத்தில் வரைந்து அதன் மீது தேங்காய் வைத்து மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் தேங்காயை வெட்டி கொள்ளலாம். அதேபோல் இப்பொழுது ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இல்லது கோயில்களில் தெய்வம் ஆடும்போது அந்த தெய்வத்தை கட்டியிருந்தாலோ அவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கும் ஒரு முறை இருக்குது. அதையும் சொல்கிறேன். இப்பொழுது நீங்கள் இப்போ நோயால் பாதிக்கப்பட்டவருக்கு இந்த மந்திரத்தை கொண்டு நிவர்த்தி செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் ஆளை முன்னுக்கு நிறுத்தி ஆள்ற நிழலில் வந்து இந்த எந்திரத்தை வரைய வேண்டும். இந்த எந்திரத்தை ஆள்ற நிழலில் வரைந்து அதன் மீது தேங்காய் வைத்தோ அல்லது பூசணிக்காய் வைத்தோ அல்லது கோழியோ ஏதோ ஒன்றை வைத்து நீங்கள் இதில் ஏதாவது ஒன்றை வைத்து மடை வைத்து இந்த மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் தேங்காயோ அல்லது பூசணிக்காயோ அல்லது கோழியோ எதையாவது வெட்டி கொள்ளலாம். இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சிறந்த மந்திரம். இது விளையாட்டுத்தனமாக யாரும் பயன்படுத்த வேண்டாம். அதோடு இது மந்திரத்தின் புனிதத்தன்மையும் அதன் மகிமையும் கெடாத வகையில் நீங்கள் இதை உபயோகித்துக் கொள்ளுங்கள். அதோடு இதை பயன்படுத்துபவர்கள் முறைப்படி ஒரு குருவின் கீழிருந்து மந்திரம் பயின்றவர்களாக இருக்க வேண்டும். அதோடு குருவின் ஆசி பெற்று இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிறப்பான பயணத்தரும் உங்களுக்கு. நன்றி. என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும். நன்றி.